வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ள புதுசாக வரக்கூடிய வின்டர் அண்ட் ஈவெண்ட்டு, இந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஸோ இதில் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள புதுசாக பார்த்தீங்கன்னா விண்டர்லாண்டை பேஸ் பண்ணி மேப்புக்குள்ளே வந்து ஒரு குட்டி சேஞ்சஸ் ஆட்டாக கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஒரு சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபேக்ட்ரி பக்கத்தால் தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கரடி பெட்டை அப்படியே பறக்க விட்டுருப்பாங்க. அப்படி பேராசூட் மாதிரி அந்த ஒரு பேராசூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களாலையும் பார்த்தீங்கன்னா ஏற முடியும் அப்படின்றதுன்னு நீங்கள் ஏரியை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வியூ பார்க்க முடியும். எப்படி இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஒரு பொம்மை மேலே நீங்கள் வந்து மேலே ஏறுனா பார்த்தீங்கன்னா அது வந்து குறிப்பிட்ட டைமாட்ட கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எப்படி ஏலியன் ஸ்பேஸில் வரும் இல்லையா, ஒரு லைட் மாதிரி ஸ்பேஸில் இது மாதிரி கீழே வந்து அடிக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஏறி ஈஸியாக பார்த்தீங்கன்னா மேலே போக முடியும். அவ்வளோதான், டைமிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு, அந்த இடத்துக்கு நான் போய் காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, லொக்கேஷன் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படிக்கட்டு வருது அப்படின்னு வந்து மேப்லேயே உங்களுக்கு காட்டி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெட்டு வந்து அப்படியே நெவுந்துட்டே வரும்னு வச்சுக்கோங்க. இவத்தை வந்ததுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா படிக்கட்டாட்டம் ஒன்று வந்துடும். ஏலியன்ஸுக்கு மாதிரியே தான் இருக்கும். அச்சஸ்லாம் பார்க்குறக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த ஒரு படிக்கட்டு மேலே ஏறி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேராசூட்டாக இருந்துச்சு இல்லையா, அந்த ஒரு பேராசூட்டில் இருக்கக்கூடிய வியூலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்க்க முடியும். எந்த இடத்துல வந்து மேப்பில் போகிறாங்களோ அந்த இடத்துல தான் போய் பார்க்க முடியும்னு வச்சுக்கலேன். ஸோ இப்படி நீங்கள் மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 காயின் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்ட்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டுருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா வின்டர் ஆரம்பித்தாவே போதும், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கேட் போர்ட் ஆட்டு விடுவாங்க. மேட்ச்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்கேட் போர்டும் பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டே இருக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து சிஎஸில் கூட யூஸ் பண்ண முடியும். சிஎஸ் அண்ட் பிஆரில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கேட் போர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணி கொட்டுற மாதிரி பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க. அதாவே 3 நினையா, அதுவும் இல்லாமல் 360 டிகிரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணி இது மாதிரி ஜாலியாக ஜம்ப் பண்ணி கூட போக முடியும் அப்படின்றாங்க. ஒரு சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் மேப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இது மாதிரி ஒரு மாநாட்டம் நின்றுட்டே இருக்கும். ஃப்ளாஷ் லைட் அப்படியே கிறிஸ்மஸ் தந்தால யூஸ் பண்ணுவோம், அந்த ஒரு மாடல் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஒரு மான பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட போனேன் நீங்கள் யூஸ் கொடுத்தா ஏகப்பட்ட ரிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்றாங்க. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசிமான் கொலாபரேஷன் அப்படின்றது. இந்த ஒரு டிசிமான் கொலாபரேஷன் வரக்கூடிய பெட்டிஸ்க்குன்னு அப்படின்னு இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டில் கார்டும் பார்க்குறது நல்லாவே இருக்கும். இதுக்குரிய பார்த்தீங்கன்னா M590 இருக்குமே, அந்த ஒரு கனுக்கு வந்து லெஜெண்டரியான ஒரு கன் ஸ்கின் வரப்போகுது. டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன் சிங்கிள் ரீரோட் ஸ்பீடு அப்படின்ட்டு இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா டாக்கன் வீல வருமையா, அந்த ஒரு வீரை பேஸ் பண்ணி தான் வரும். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைக் ஸ்கின்னு அண்ட் பேக் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்ட்டுருங்க. இந்த ஒரு கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈவோ கன் ஸ்கின் ஒன்று வரப்போகுது அப்படின்ட்டுருக்குங்க. பைசான் இருக்குங்க, அந்த ஒரு கன் ஸ்கின்னு தான் வரப்போன்னு வச்சுக்கோங்க. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரேஞ்சு அப்படின்ட்டுருக்குங்க. ஒரு கொலாபரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வர சமயத்தில் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கொலாபரேஷன் ஆனால் சோலோ அண்ட் அனிமி கொலாபரேஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு சோலோ அண்ட் அனிமி கொலாபரேஷனில் பார்த்தீங்கன்னா 3 விதமான காஸ்டியூம்ஸ் வரப்போகுது. 2 மேல் பண்ணு ஒரு ஃபீமேல் பண்ணு வச்சுங்களேன். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா க்ளோவால் ஸ்கின்னு அண்ட் மேக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஸ்கின்னு தராங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஈவோ இமோட்டும் தராங்க. பார்த்தாயிரத்துலேன்னு நினைக்கிறேன். அரைவல் அனிமினஸ்னு இமோட்டுன்னு வச்சுக்கலேன். இது வந்து ஃபேரல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும் அப்படின்ட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ரிவார்ட்ஸ்க்கும் நம்மளுக்கு ஃப்ரீயாக தருவோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின் இருக்கு இல்லையா, இந்த ஒரு மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சர்வெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சர்வ் வரும்போது எப்படி வரணும் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அப்படி இந்த ஒரு ரிவார்ட்ஸ் வரலைன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மெயின் பண்ணு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு மெயின் பண்ணு பார்த்தீங்கன்னா எல்லோ காஸ்டியூம் மாட்டா எல்லோ ஏர் வச்சுப்பான்னு வச்சுக்கேன். அந்த ஒரு காஸ்டியூம் வந்து வேஸ்ட் பண்ணி தான் வரப்போகுது அப்படின்ட்டுருக்காங்க. மற்ற 2 ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிவார்ட்ஸும் ஃப்ரீயாக தரலினா இந்த ஒரு பேண்ட் ஸ்கின்னு அண்ட் எக்ஸமைட்டு டபுள் அக்யூரசி சிங்கிள் ரீரோட் ஸ்பீடு இந்த ஒரு ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குற வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ளோவால் ஸ்கின்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு க்ளோவால் ஸ்கின்னு அந்த குளிருது நெருப்பு கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எமௌண்ட் விட்டுருக்காங்க. இந்த ஒரு எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா லக்கி ராயில் பேஸ் பண்ணி என்ன வச்சுக்கினே வேர்ல்டு ராயல் தெரியும், அந்த ஒரு வேர்ல்டு ராயலில் கூட ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருங்க. ஃபைனலாக தான் பார்த்தீங்கன்னா வின்டர் அப்டேட் வரும்போது நம்ம கேமுக்குள்ள லாகின் பண்ண முடியும். அந்த ஒரு லாகினோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. பார்க்குறது தரமாக இருக்கு இல்லையா, 2 விதமான லுக் சேஞ்ச் அந்த மாதிரி அப்படியே லுக் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கை டைவிங் தராங்க அப்படின்ட்டு இந்த ஒரு ஸ்கை டைவிங் பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். அப்படி வின்டரை வந்து கொட்டிட்டு பயங்கரமாக கொடுத்துச்சிருக்காங்க. அந்த லாஸ்ட் ஆஃப் ஃபைனல் சூட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி இறங்கும்போது பயங்கரமாக இறங்கினா மாதம் ஒத்த கையில் இது மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஈவோ பண்ணு கன்ஃபார்ம் வரும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா வின்டர் அண்டை பேஸ் பண்ணி ஈவோ பண்ணு ஒன்று வரப்போகுது. பிளாக் கலர் அண்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் காம்பினேஷன் ஒன்று அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் காம்பினேஷன் ஒன்று. இதை வந்து நீங்கள் ஃபீமேல் பண்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதாங்க. இது பார்த்தீங்கன்னா வின்டர்லாண்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.